ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சிவகார்த்திக். இன்னைக்கு ஒரு மாசான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி எக்ஸாமில் சாட் ஜிபிடியோட உதவி மூலமாக 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 100 அவுட் ஆஃப் 100 சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதெல்லாமே லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு, அதாவது லாஸ்ட் மீட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் கொடுக்குற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் எக்ஸாமில் அதிக மார்க் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சாட் ஜிபிடி கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறோம். அந்த ஹெல்ப் மூலமாக தான் நம்ம எக்ஸாமில் அதிகமாக ஸ்கோர் பண்ண போகிறோம். இப்போ அது என்னென்ன 3 ஸ்டெப் அப்படின்னு இப்போ பார்த்துட்டு வரலாம். நான் ஆல்ரெடி இந்த வேர்டில் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் அந்த 3 ஸ்டெப். ஸ்டெப் 1, அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ். ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சிலபஸை. அப்போ தான் சாட் ஜிபிடி கிட்ட சொல்லி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கட் அண்ட் கிளியராக சொல்ல முடியும். அதுக்காக நம்ம சிலபஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பைத்தான் படிக்கிறீங்க, எனக்கு பைத்தானில் இந்த கான்செப்டில் டவுட் இருக்குது, இந்த கான்செப்டில் எக்ஸாமில் எனக்கு முக்கியமாக வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கான்செப்டை சாட் ஜிபிடி கிட்ட இப்போ சொல்ல போகிற ட்ரிக் மூலமாக நீங்கள் ஈஸியாக அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்டு அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் ஆன்சர் ஃப்ரம் சாட் ஜிபிடி இன் ஸ்மார்ட் வே. இதை நான் உங்களுக்கு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நம்ம இந்த கண்டென்ட் பார்க்கும்போது இது பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இது எந்த மாதிரியான ஸ்மார்ட் வேலையில் நம்ம சாட் ஜிபிடி கிட்ட பேசினா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது ஆன்சர் கொடுக்கும் அப்படின்லாம் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப். எப்பயுமே நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்பவே முக்கியம். அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு எப்படி சாட் ஜிபிடி கிட்டேருந்து நம்ம ஹெல்ப் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் 3ல் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேரெக்டாக கான்டென்ட்குள்ளே போகலாம். நான் இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்தாச்சு. ஸ்டெப் 1 என்ன பார்த்தோம்? அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு எனக்கு பைத்தான் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நான் பைத்தான் எக்ஸாமோட சிலபஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆல்ரெடி ஒரு சிலபஸ் எடுத்து வச்சுருக்கேன் பைத்தான். இப்போ நாளைக்கு எனக்கு பைத்தான் எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கலாம். பைத்தானில் இந்த டாபிக்ஸ் தான் எனக்கு முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் என்னோட சிலபஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணி அப்படியே சாட் ஜிபிடியில் பேஸ்ட் பண்ணுறேன். சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை பேஸ்ட் பண்ணிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் நம்ம சொல்லணும் சாட் ஜிபிடி கிட்ட. சாட் ஜிபிடி கிட்ட திஸ் இஸ் மை சிலபஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு, ஹே சாட் ஜிபிடி, திஸ் இஸ் மை சிலபஸ், டுமாரோ இஸ் மை பைத்தான் எக்ஸாம் அப்படின்னு கொடுக்குறேன். டுமாரோ இஸ் மை பைத்தான், கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்க போகிறோம். கேன் யூ ஹெல்ப் மீ. இப்போ நான் ஒரு என்டர் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு இருக்கு. அப்சல்யூட்லி ஐ வில் ஹெல்ப் யூ ரிவைஸ் பைத்தான் சிலபஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ நம்மளோட சிலபஸ் அதுக்கு ஃபீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் எதை பற்றி படிக்க போகிறோம். நம்ம பைத்தானில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னாலும் இப்போ இங்கிலீஷில் வேர்பு பற்றி படிக்கணும் அப்படின்னா வேர்ப் அப்படின்னு திஸ் இஸ் மை சிலபஸ் அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணி என்டர் அடிங்க. இதே மாதிரி நீங்கள் வேறு சப்ஜெக்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால இதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபீட் பண்ணி நீங்கள் ஈஸியாக இது மூலமாக கற்றுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ். நம்ம இப்போ சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதை எனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு இதுக்கிட்டையும் கேட்டாச்சு. ஸ்டெப் 2 என்ன பார்த்தோம்? ஆஸ்க் ஆன்சர் ஃப்ரம் சாட் ஜிபிடி இன் ஸ்மார்ட் வே. இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இந்த வேரியபிள்ஸோட ஆன்சர் மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். டெல் த ஆன்சர் ஃபார் வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வேரியபிள் இன் பைத்தான் இது நார்மலான இங்கிலீஷ்லேயே கொடுக்குது. நம்ம இங்கிலீஷ்லேயே உட்காந்து படித்து இதை மனப்பாடலாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இதுக்கு இன்னொரு ஈஸியான வே, அதாவது ஸ்மார்ட்டான வே எப்படி இதுக்கிட்ட இருந்து ஆன்சர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லை, தமிழும் இருக்குது, அதில் இங்கிலீஷும் இருக்கா. தங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நாம் பேசுகிற மொழியிலேயே சாட் ஜிபிடி நம்மக்கிட்ட பேசும். இப்போ டெல் மீ அபவுட் வேரியபிள்ஸ் இன் தங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டெல் மீ த வேரியபிள்ஸ் in Tanglish.
இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஷோர் ஹியர் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வேரியபிள் இன் தங்கிலீஷ். தமிழையும் இங்கிலீஷும் சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க, வேரியபிள்னா என்ன? வேரியபிள்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி. வேரியபிள்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதில் டேட்டா வேல்யூ வச்சுக்கலாம். இப்போ வந்து நாம பேசுகிற மாதிரியே இந்த சாட் ஜிபிடி நம்ம கூட பேச ஆரம்பிச்சிருச்சா? இந்த மாதிரி படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தங்கிலீஷில் போட்டு நீங்கள் அதை ஒரு ஸ்டோரி மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் அந்த ஸ்டோரியை மட்டும் ரிமைண்ட் பண்ணி பார்த்தா போதும், ஈஸியாக வந்து எக்ஸாமில் ஹை மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பைத்தானில் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது? நாம பேசுகிற மாதிரியே இருக்கா? ஒரு டீச்சர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து. அதே மாதிரி நம்ம தங்கிலீஷ் அப்படின்னு கேட்கும் போது நாம பேசுகிற மொழியிலே சாட் ஜிபிடி நம்ம கூட பேசுது. இதே மாதிரி நீங்கள் வேற லாங்குவேஜ், எனக்கு தெலுங்கு தான் தெரியும் அப்படின்னா டெல் இன் தெலுங்கு, டெல் இன் தெலுங்கு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து வேரியபிள்ஸ் பற்றி எனக்கு தெலுங்குல எக்ஸ்பிளைன் பண்ணுது. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் மதர் டங்கில் கூட கற்றுக்கலாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி. அதனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பைத்தான்லோ டைப் செப்பண்டி அவசரம் லெண்டு லைக் இன்ட் ஃப்ளோட். எனக்கு வந்து அவ்வளோக்கு தெலுங்கு தெரியாது, நான் சும்மா படித்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து எனக்கு வேர்பு பற்றி தெரியணும். இங்கிலீஷில் வேர்ப், டெல் மீ வேர்ப், வேர்ப்ஸ் இன் தங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறேன். டெல் மீ அபவுட் வேர்ப்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் இந்த சாட் ஜிபிடி ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும். இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் பற்றி எனக்கு தங்கிலீஷில் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. வேர்ப்னா என்ன? வேர்ப்னா ஒரு ஆக்ஷன் வேர்டு, ஏதாவது செய்யும் வேலை, ஆக்ஷன் காட்டக்கூடிய வேர்டு. இதே டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்ன, செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, செயல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம்.